ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்-ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுஸ்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. நீ கிளாஸ் நம்பர் வந்து 145. டேட் வந்து 24 ரமலான் 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 13/3/2026 வெள்ளிக்கிழமை. பார்க்க போகிற ஆயத்து வந்து 7வது அத்தியாயம் 110வது வசனம். ஒரு 2 வசனம் பேக்கில் மட்டும் அதை பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 7:106 சும்மா ஒரு ரீடிங் மட்டும். அதற்கு ஃபிரௌன், நீர் தெளிவான சான்று ஏதேனும் கொண்டு வந்திருப்பீராயின், நீர் உண்மையானவராக இருந்தால் அதனை காட்டும் பார்க்கலாம். எது? அகிலங்களுடைய இறைவன்கிறது உண்மையானவராக இருந்தால் இதை நீ காட்டுங்க, அதுக்கு வந்து சான்று இருந்ததுன்னா காட்டு அப்படிங்கிறான். அதனால தான் அல்லாஹ் தான் கொடுத்தே விட்றான், எப்படியும் இவன் கேட்பான் அப்படின்ட்டு. அப்போது மூசா தம்முடைய கைத்தடியை எறிந்தார். அப்போ கைத்தடியை தூக்கி போடுறார். உடனே அது உயிருள்ள பெரியதொரு பாம்பாக மாறியது. அது பெரிய, அதாவது மலைப்பாம்பு அல்லது ஒரு பிக் சைஸ் ஜாயிண்ட்டு பாம்பாக வந்து அது மாறுது. பிறகு அவர் தமது கக்கத்திலிருந்து கையை வெளியே எடுத்தார். பார்ப்பவர் முன்னிலையில் அது வெண்மையாக பளிச்சிட்டது. அது வந்து பளிச்சுன்னு வெள்ளையாக ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 அற்புதங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டுறாங்க. இதனை பார்த்த ஃபிரௌன் அவனுடைய சமுதாய தலைவர்கள், உண்மையிலேயே இவர் ஒரு திறமை மிக்க மந்திரவாதி தான். அப்போது என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து ரொம்ப டேலண்டான ஒரு மந்திரவாதி அப்படிங்க. அப்போ மந்திரவாதிகள் நிறைஞ்சிருக்கிற அந்த ஊர். இப்போ இதில் நேற்று ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து அதை வந்து நான் வந்து அதை விட இன்னொரு கருத்து வந்து அது சிறந்ததாக இருக்குது. ஏன்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போது இந்த சபையில் வந்து இப்போ இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கள, இவர் ஒரு மந்திரவாதி தான் அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த கருத்து வந்து எனக்கு அவ்வளோ வலுவாக தெரியல. ஏன்னா அது யோசித்து பார்க்கும்போது அதை விட பெட்டராக என்ன இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம், இங்கே மக்கள் வந்து லைவில் வந்து அரண்மனையில் இருக்க மாட்டாங்க. வெறும் ராஜாவும் இவன் மட்டும்தான் இருப்பாங்க, இந்த அரசவை மட்டும்தான் இருக்கும். இவங்க போகிறது மக்களெல்லாம் கூட்டிகிட்டுலாம் போகல, 2 பேர் தான் போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து காம்படிஷனுக்கு வந்து பப்ளிக்லாம் கிடையாது. வெறும் இவரும் ராஜா மட்டும்தான், ஃபிரௌன் மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ளே தான் ஃபுல் கன்வர்சேஷன் நடக்குது.
ஆனால் அந்த அரசவையில் வந்து இவரை பார்த்து தான் சொல்கிறாங்க. இவர் செஞ்சு இப்படி காமிச்ச உடனே இவரைத்தான் ஆஃப் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நல்ல மந்திரவாதி நீ அப்படிங்கிற. அதாவது மக்களை கன்வெர்ட் இது பண்ணுறத விட இவங்க வந்து அவருக்கு வந்து இது பண்ணுறாங்க. பரவாயில்ல பாரு, நல்ல வித்தை காமிச்ச, என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க டக்குன்ட்டு வந்து ஒரு கமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்குல்ல, முதல்ல ஒரு ஃபோனுக்கு வந்து அன்பாக்சிங் ஒன்று இருக்கும்ல, அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுப்பான், அதுக்கப்புறம் டீட்டெயில் ரிவ்யூ ஒன்று கொடுப்பான். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கையில் எடுத்து பார்த்தா ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது, செராமிக் கோட்டிங் இருக்குது, லொசு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மந்திரவாதி, அது சாதாரண மந்திரவாதி இல்லை, டேலண்டான மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சபையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருக்கிறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறாங்க. இந்த பக்கம் சபையினர் மந்திரிகள், அதாவது அவங்களுடைய அந்த மொத்த அந்த கும்பலும் இருக்குது. ஆலோசனை ஷூரா கமிட்டியோடு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரை என்ன பண்ணுறாங்க, அல்லது அவரை மொத்தத்தில் அங்கேருந்து தனியாக தமக்குள் அப்படின்னு இங்கே வருது குரானில். அப்போ அவங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணும்போது ஏதோ ஒன்று நடந்திருக்கு. முன்னே அவங்கள உட்கார வச்சுருக்கிறாங்க, வெளியே இருங்க, வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் சொல்லிட்டீங்கள வெயிட் பண்ணுங்கள் அப்படி. எவ்வளோ பக்குவமாக டீல் பண்ணுறாங்க பார், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அல்லது இவங்க வந்து மெயின் டீம் மட்டும், நீங்கள் 2 பேர் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த மெயின் லாபி இருக்கும்ல, அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு டக்குன்ட்டு அவங்க பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய நாட்டை விட்டு உங்களை வெளியேற்றி விட இவர் நினைக்கிறார். யாரை சொல்கிறாங்க? ஃபிரௌனு. அவங்களுக்குள்ள ஃபிரௌன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. யார்? பிரமுகர்கள். ஃபிரௌனு, உங்களை இந்த ஆட்சியிலிருந்து இவர் வெளியேற்ற பார்க்குறார், இதை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று தமக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர் எங்கேயும் ஆட்சியை பற்றி பேசவே இல்லை. சரியா? நேராக வந்தார், ஒரு குச்சியை தூக்கிட்டு வந்தார், குச்சியை தப்புன்னு போட்டார். இந்த குச்சியை தூக்கி போட்டால் ஆட்சி போயிடுமா? யாராவது வந்து அவ்வளோ பெரிய மன்னரசு 400 வருஷமாக ஆட்சி பண்ணிட்டுருக்காரு, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, இவன் அமைச்சர், இவன் மன்னர், அவனுடைய கவர்னர் பல பகுதியில் உட்காந்துட்ருக்கிறான், இவனுக்குன்னு ஒரு ஆட்சி முறை இருக்குது, இவங்களுக்கு ஒரு கேபினெட் இருக்குது, இவங்களுடைய ஆளுநர்கள் இருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, கிரேடு இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு கிரேடு, செகண்ட் கிரேடு, இத்தனை ஸ்ட்ரக்சரும் வந்து ஒரு குச்சி தூக்கி போட்டு அப்படி உடஞ்சிருமா? புரியுதா? ஆனால் அந்த குச்சிக்கு பின்னாடி அவங்க அவ்வளோ திங்க் பண்ணுறாங்க. இவங்க எந்த இடத்துலையுமே இன்னும் வந்து அந்த ஆர்குமெண்ட் வந்து வைக்கவே இல்லை. இவங்க வச்சது என்ன, நான் அல்லாஹ்வுடைய அகிலங்களின் தூதர் அப்படின்னு தான் அவர் வைக்கிறாங்க. அதுக்கு பதில் என்ன, ஆட்சி விட்டு எங்களை வெளியேற்றுறதுக்கு வந்துட்டார். அப்போது இதில் நிறைய விஷயங்கள் சிந்திக்க வேண்டியது இருக்குது. நம்ம முதல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம், இறைவனின் தூதர் என்றால் என்ன? இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய தூதர்னு என்ன? நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னா அவர் வருவார், அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லி தருவார். புரியுதா? அல்லாஹ்வை எப்படி வணங்கணும், வழிபடணும், தொழுகை எப்படி செய்யணும், அல்லாஹ்வுக்கு வந்து எந்த ஜிக்ரு பிடிக்கும், எந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அல்லாஹ்வுடைய அந்த குரான், அல்லாஹ் ஒரு வேதம் வச்சு அதை வச்சு நன்மை சம்பாதிக்கிறதுக்கு எப்படி, இதை மட்டும்தான் அவர் சொல்லி தருவார் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். சில அப்புறம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, இது மாதிரி சொல்கிறதுக்கு இறை தூதர்கள். இது வந்து நமக்கு ஃபித்ரத்தே போதும். நான் இது பல தடவை குரான் கிளாஸில் வந்து நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு ரசூல் தேவையே இல்லை. ஏன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட பொய் பேசுகிறத தப்புன்னு தான் நினைக்கிறாங்க, கொலை செய்கிறது தப்புன்னு தான் நினைக்கிறாங்க, திருடுறது தப்புன்னு தான் நினைக்கிறாங்க, ஏமாத்துறது, மோசடி பண்ணுறது, இது எல்லாத்தையுமே அவங்கெல்லாம் தப்புன்னு தான் நினைக்கிறாங்க. சில விஷயங்கள் தான் அவங்க தப்புன்னு நினைக்கிறதுல, ஓரின சேர்க்கை, காதல் பண்ணுறது, இந்த மாதிரியான விபச்சாரம், சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்க வந்து தனிநபர் உரிமைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் குரான் சொல்லக்கூடிய தவறுகளில் மெஜாரிட்டியானது மனித குலம் வந்து தவறுன்னு தான் சொல்லுது. சில விஷயங்களில் மட்டும்தான் அவங்க இது இல்லைங்கிறாங்க. அப்போது ஒரு ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன, ஃபிரௌனை வந்து அவர் வந்து கட்டுப்பட சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கிறார். அல்லாஹ் எப்படி கட்டுப்படுறது? மூசா நபி வழியாகத்தான் கட்டுப்பட முடியும். அப்போ மூசாவுக்கு கட்டுப்படணும். மூசாவுக்கு ஃபிரௌன் கட்டுப்பட்டானா, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஃபிரௌன் கட்டுப்பட்டானா, இப்போ யார் அப்பர் ஹேண்டு? மூசா. அப்போ ஸ்டேட்டுடைய ஹெட்டு யார்?
நாட்டுடைய தலைவன் யார் இப்போ? மூசா நபி. நாட்டுடைய தலைவன் ஃபிரௌனு. ஃபிரௌன் மூசா நபி சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னா அப்போ யார் தலைவர்? மூசா நபி. அப்போது ஃபிரௌன் வந்து மூசா நபிக்கு கட்டுப்பட்டார்னா முடிஞ்சு போச்சு. அப்போது ஃபிரௌனுடைய அந்த அதிகாரம்ங்கிறது டோட்டலாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும். மன்னருங்கிறது என்ன? அவன் ஃபுல் அத்தாரிட்டி வச்சுருப்பான், விரும்பியாவது செய்வான். அதனால தான் இஸ்லாத்தில் நமக்கு யார் மன்னன்? அல்லாஹ். மாலிகுல் முல்க். புரியுதா? மாலிகுல் முல்க், மன்னர்களுக்கெல்லாம் மன்னர். அதனால தான் அல் மலிக் அல்லாஹ். மாலிக் யௌமித்தீன், மாலிக் அவன்தான், அல்லாஹ் தான் மாலிக். அதனால் அல்லாஹ் தான் அரசன். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? விரும்பியதெல்லாம் ஆர்டர் போடுவான். நல்லது கெட்டது அதெல்லாம் நம்ம அது பார்த்தெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. நமக்கு சரியாக படலாம், சரியாக படாமல் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அல்லாவுடைய உத்தரவு ஃபாலோ பண்ண, மன்னருடைய உத்தரவு நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ இன்றைக்கி வந்து கேஸ் புக் பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. புரியுதா? 25 நாள் பண்ணி தான் ஆகணும். ஆர்டர் வந்துருச்சு, ஜியோ அரசு உத்தரவு நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி அரசர் யார்? பிரதமர் தான் அரசு. அப்போ அந்த இதில் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் இது. ஏன் அவன் வந்து தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்தாக அவன் நினச்சான் அப்படின்னா, அல்லாவுக்கு கட்டுப்படுன்னு இவர் வைக்கிறாரு. அல்லாவுக்கு கட்டுப்படுன்னா மீனிங் என்னன்னு அவனுக்கு நல்லா தெரியும். புரியுதா? அல்லாவுக்கு கட்டுப்படுன்னா மீனிங் என்னன்னு தெரியும். ரெண்டாவது, கட்டுப்படுறதுனா எந்தெந்த விஷயத்தில் கட்டுப்படுறதுங்கிறதும் அவனுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம விளங்கி வச்சிருக்கிறது என்ன? அவர் தொழுவ சொல்வார், நம்மளை வந்து அல்லாஹ் ஆன்மீக விஷயத்தில் மட்டும்தான் நபி வந்து வழி நடத்துவார், மற்ற விஷயங்கள்லாம் நம்ம போக்குக்கு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நாம் வந்து இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி வந்து இஸ்லாமிய நாடுகளுடைய வெளியுறவு கொள்கை குரானின் படி தீர்மானிக்கப்படுதா அல்லது அந்த நாட்டுடைய லாபத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுதா? லாபத்தின் அடிப்படையில் தான். நபிமார்களை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த சக்திகள் இருக்காங்களே, அவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு நபி வந்துட்டார்னா முழுமையான அதிகாரம் அவர் கைக்கு போயிடும். இப்போ 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, அது யாருக்கு கீழே யார் வந்துடுவாங்க? மூசா நபிக்கு கீழே எல்லாரும் வந்துடுவாங்க. அவருக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இவங்களுக்கு சில விஷயத்திலேயாவது சுய உரிமை கொடுக்கப்படுமா? தரவே மாட்டான். நாளையிலேருந்து இவன் களிமா சொல்லிட்டார்னா ஃபிரௌன்னு, நாளையிலேருந்து அவன் யூரின் கூட எப்படி போகணும்? எப்படி இருக்கு? மூசா நபி படி தான் போகணும். ஏன்டா நான் ஃபாரினுக்கே என் இஷ்டத்துக்கு போகிறேன், நீங்கள் யூரினுக்கு கூட விட மாட்டேன். அப்போ யூரினுக்கு கூட நீ என்ன பண்ண முடியாது, சுதந்திரமாக அவன் வந்து பண்ண முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய மாற்றம் வருது பார்த்தியா? புரியுதா? அந்த டிஃப்ரெண்ட் அவனுக்கு புரியும். அதனால தான் அவங்க டக்குன்னு வந்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்படி வாழ்ந்த ஊரில் ஃபிரௌனால் இப்படி வாழ முடியுமா? இப்போ அபூபக்கர்லான ஒரு கெத்தாக இருந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே இப்படி ஆகிட்டார். அபூபக்கர் அது பண்ணிடுங்க, சரிங்க 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 சரி என்னை பார்த்து சொல்லுங்கள். இல்லை இருக்கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இல்லை இருக்கட்டுங்க, இல்லை அட சொல்லுங்கள், சரின்னு சொல்லுங்கள், பரவாயில்ல பாருங்க. இல்லை இல்லை இருக்கட்டும், அது அவ்வளோ அது நல்லது இல்லை, அது மரியாதை இப்படி ஆயிடுவார். அப்புறம் ரசூலா அப்படி பார்த்தாங்கன்னா, அது வேணுங்களா, அது வேணுமா, என்ன அது ட்ரெஸ்ஸு கழட்டிட்டுங்களா அப்படிமா. இந்த அளவுக்கு அவங்க இறங்கி வேறு லெவலில் போயிடுவான். புரியுதா? இப்படி அவன் ஃபிரௌன் மாறுவானா? அவன் வரும்போதே, மன்னர் வரும்போதே ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், ராஜாதி ராஜா வீராதி வீரா மன்னர் வரார் வரார் வரா. எதுக்கு? கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்ருக்கிறவன், இப்படி நின்று சிரிச்சிட்ருக்கிறவன், இப்படி சாஞ்சு உக்காந்துட்ருக்கிறவன் எல்லாம் அட்டென்ஷனுக்கு வாங்கடா, மன்னர் வராரு. ஏன்னா அவர் வரும்போது அப்படி இருக்கக்கூடாது, வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு. அப்போ ஃபிரௌன் நாளைக்கு வரும்போது மூசா நபி சொல்லுவார், இப்போல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் நிற்கணும், யாரும் எந்திரிச்சு வரக்கூடாது. இவனுக்கு சாவர மாதிரி இருக்கும். இந்த மாமன்னனில் அவனால் தாங்கிக்கவே முடியலல்ல. என்ன பழக்கம்னா இது? என்ன பழக்கம்? அவன் எவ்வளோ நாள் பழக்கம்? இது 400 வருஷம் பழக்கம். புரியுதா? இவர் சல்மான் ஃபார்சி அந்த அரண்மனை ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அந்த மன்னருடைய அரண்மனைக்குள்ளேயே போவார். அப்போ தான் அவர் பார்ப்பார், எல்லாம் தங்கத்தில் இருக்கும். அட கருமம் பிடிச்சவனே, நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது இதுக்காடா
அப்படின்ட்டு. அப்போது அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி மூசா கீழே வாழ்கிறது நாங்கள் இந்த ஊரை விட்டு வெளியே தான் போனோம். அப்படியேப்பட்ட ஒரு ஈன வாழ்க்கை எங்களால் வாழ முடியாது. குச்சியை போட்டவுடனே அவங்க டோட்டல் பாலிடிக்ஸ் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. வெறும் குச்சி வந்தார், தபால்னு ஒரு குச்சியை போட்டார். ஏன் இந்த குச்சியை போடுறேன் அப்படின்னா உங்களை வித்த காட்டி காசு வாங்குறதுக்கோ உங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கோ வரல. அப்போ அடுத்த விஷயம் இதில் அது இந்த குச்சியில் என்னென்ன இருக்குது, மூசா நபியோடைய குச்சிக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பாரு, எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் அந்த குச்சிக்குள்ளே இருக்குன்ட்டு. இப்போ ஃபிரௌன் வந்து இந்த எகிப்தில் வந்து ஆட்சி வந்து பண்ணுறான். அங்கே பல ஃபேமிலிஸ் இருக்குது. தனிக்கு யூசுப் நபி காலத்துக்கு அப்புறம் பல இது இருக்குது. அதிலே வந்து இப்போ இவங்க உட்காந்துருக்கிறவங்களும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. புரியுதா? மந்திரி ஒவ்வொருத்தன் ஆள் உட்காந்துட்டு இருக்கான், அமைச்சர் உட்காந்துட்டு இருக்கான்னா ஒவ்வொருத்தனும் வெயிட்டான ஆள் தான். யூசுப் நபியுடைய பனி இஸ்ராயல்களுடைய கவர்மெண்ட்டுக்கு கொலாப்ஸ் ஆகுது. இப்போது எகிப்துக்கு யார் தலைமை தாங்கிறதுங்கும்போது இவங்களே ஒரு வந்து மினிமம் அக்ரிமெண்ட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஃபிரௌன்னா ஃபுல் டாமினேஷன் ஃபிரௌன் இருக்க மாட்டான், எப்பயுமே அது தெரிஞ்சுக்கும். மோடினா மோடி தான் எல்லாம் கிடையாது. அமித்ஷாவும் அவ்வளோ பவர் இருக்கும், ராஜ்நாத் சிங்குக்கும் அவ்வளோ பெரிய பவர் இருக்கும். அப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா இவங்க வந்து மக்களை எப்படி முட்டாளாக்குறாங்க, இவர் தான் அவங்களுக்கு தகுதியான தலைவர்ன்ட்டு. புரியுதா? இப்போ இதில் எப்படி முட்டாளாக்குனாங்க, இப்போ இதில் எப்படி தேர்வு நடக்குது தமிழக அடிப்படையில். ஜெயலலிதா வந்து இறந்துட்டாங்க. இப்போது கூவத்தூரில் கொண்டு போய் எல்லா எம்எல்ஏக்களையும் உட்கார வச்சுட்டாங்க, ஒரு ரெசார்ட்டில் அடைச்சி வச்சுட்டாங்க. வெளியே போகக்கூடாது, ஃபோன்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்க. சில பேர் செவ்வரேறி குதிச்செல்லாம் வந்தாங்க, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு. அங்கே 118 எம்எல்ஏக்கள் ஒரு பேப்பரில் சைன் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக தேர்வு பண்ணுறோம் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. இது அவருக்கு எழுதி கொடுத்ததுனால அவர் முதலமைச்சர், செங்கோட்டையனுக்கு எழுதி கொடுத்துருந்தா செங்கோட்டையன் முதலமைச்சர். புரியுதா? முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் பவரை டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் இருக்கிற ஆட்களை நெருக்கத்தில் வச்சு பெரிய பதவி கொடுத்து வளர்த்து மற்றவங்கள கொஞ்சம் தூரத்தில் வச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒரு 5-10 வருஷத்தில் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அப்படி தான் ஃபிரௌனும் ஸ்ட்ராங் ஆகிருப்பான். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு போட்டிருப்பான். ஃபிரௌன் வந்து எகிப்துக்கு ஃபஸ்ட்டு தலைமை தாங்குற வரைக்கும் ஒரு கடுமையான உழைப்பு போட்டிருப்பான். அது இவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சரியா? இதில் விஷயம் என்ன அப்படின்னா இவன் என்னத்தை சொல்லி எல்லா மக்களையும் வந்து கன்வின்ஸ் பண்ணான், நான் சூரியனுடைய பையன், நான் யார், சூரியனுடைய பையன். அப்போது சூரியன் உங்களுக்கு எவ்வளோ உபகாரம் செஞ்சிருக்கு. அப்போ அந்த நன்றியை வந்து நீங்கள் விசுவாசம் காட்டுறதா இருந்தால் எனக்கு வந்து நீங்கள் அடங்கி வாழணும், என்ன நீங்கள் ராஜாவாக ஏற்றுக்கணும். அப்போது இதுக்கு வந்து இவன் ஒரு கதை கட்டுறான். இவன் எந்த காலத்தையாவது சூரியன்கிட்ட போய் பேசியிருப்பானா? எந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்காவது சூரியன் வந்து இவங்ககிட்ட நின்று இருக்குமா? புரியுதா? சூரியனுக்கு இவனுக்கு அந்த சொந்தம் இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதையே இவன் வந்து போலியாக தான் அவன் வந்து கட்டமைச்சு சூரியன் பேரில் வந்து கட்டமைச்சு வச்சுருக்கான். ஆனால் இவர் இறைவனால் அறுப்பப்பட்டவர் அப்படிங்கிறது ஃபிரௌனும் அவனுடைய அரசவையும் ஒரு நிமிஷத்தில் அகிலங்களுடைய கேலக்சியுடைய தூதர் இவர் அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்தில் புரிஞ்சு போச்சு. அப்போது இது ஒரு முக்கியமான விஷயம். அது ஏன் ஆட்சிக்கு த்ரெட்னிங்காக பார்த்தாங்க அப்படின்னா கேலக்சி சார்பாக ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா எதுக்கு டீ சாப்பிட வந்திருப்பார், அந்த பெரிய இடத்துலேருந்து ஒருத்தர் வந்துட்டார்னா அவர் வந்துட்டு அப்படி ஒரு ஓரஞ்சாலமாக தஸ்பீஹ் பண்ணி விட்டுட்டு உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து அவர் பாட்டுக்கு நின்னார்னா 4 மணி நேரத்துக்கு தொழுது அப்படியா பண்ணிட்டு இருப்பார். அந்த வானம் பூமியில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கு, இந்த இடத்துல சரி இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாம் அனுப்பியிருக்காங்கிறது தான் பொருள். புரியுதா? இது இன்னைக்கும் ஆட்சி வந்து தக்க வைக்கணும்னா இது மாதிரி சில பொய்கள் வந்து கம்பல்சரி தேவைப்படுது. அப்போ இவர் நிஜமாலுமே அல்லாவுடைய புறத்துலேருந்து வந்தவர். ஏன் அந்த கைத்தடி மாறினது அவருக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா பாம்புனா பாம்பு தான், கைத்தடி தான் கைத்தடி தான். மரம் ஒரு காலத்திலும் பாம்பாகாது. பாம்பு மாதிரி ஒரு மரத்தை நீ செதுக்கி வச்சா கூட அது பாம்பாயிடாது. அது நாக்கு நீட்டும் அதில் மாதிரிலாம் ஆயிருக்காது. மறுபடியும் தூக்குனா ஒரு நிமிஷத்தில் மறுபடியும் கைத்தடியாக மாறாது. இது வந்து யாருனாலையுமே செய்ய முடியாது, நல்லா தெரிஞ்சிருச்சு. இது வந்து இந்த ஃபிசிக்கல் லா இந்த உலகத்தில் யார் உருவாக்குனானோ அவன்ட்டு தான் இவர் நிஜமாலுமே வந்திருக்கார். இப்போ இன்றைக்கும் எடுத்துக்கோ, இந்த எலெக்ஷனில் சில டேட்டாஸ் சொல்கிறேன்.
மோடி வந்து பல வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொன்னார், என்னை பரமாத்மா அனுப்புனாருன்னு சொன்னாரா இல்லையா? இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, இந்த உடம்பு பயாலஜிக்கல் உடம்பே கிடையாதுன்னு சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? இதை நம்புகிற மக்கள் இருப்பாங்க. நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து இது என்னடா பொருத்தம் இல்லாமல் சொல்கிறாரு அப்படின்னு. நான் கடவுளுடைய அவதாரம்ங்கிறார். அங்கே போய் ஃபாரின்லாம் நிறைய பேர் மோடி பற்றி கீழே சொல்லும், கடவுளுடைய அவதாரம், இவர் கடவுள்னு நம்புகிறாங்க. ட்ரம்ப்பை ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? மெஸ்ஸாயன்னு நம்புகிறாங்க. ட்ரம்ப் கடவுளுடைய அவதாரம்னு நம்புகிறாங்க. போது கரெக்டு தான் இவர் நம்புறாரு அப்படின்னு நம்புகிறாங்க. அப்போது இப்படி நம்ப வச்சு தான் காலகாலத்துக்கு இவங்க வந்து மக்களை வந்து ஆட்சியை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு தூதர் வரும்போது யாருக்கு இப்போ உனக்கு காம்படிட்டர் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். 100 பேர் இவர் காம்படிட்டர் அவர் காம்படிட்டர்னு நினைச்சாலும், ஆனால் உன்னுடைய ஒரிஜினல் காம்படிட்டர் நீ யாரை பார்த்து பயப்படுறங்கிறது உனக்கு தான் தெரியும். சரியா? அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் அவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது இன்னும் அந்த குச்சிக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்ட்டு, ஃபிரௌனும் அவனுடைய சபையினரும் மூசா நபியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவர் ஒன்றும் புது ஆள் கிடையாது. இப்போ தான் அவர்களை என்ட்ரி விடுகிறாரா? சின்ன குழந்தையிலேருந்து, பச்சிலம் குழந்தையிலேருந்து அந்த வீட்டில் வளர்க்குறாரு. 40 வருஷம் வரைக்கும் அங்கே வளர்றார். அவருடைய பிரில்லியண்ட் ஷார்ப்னஸ், அவருடைய நாலேஜ், படிக்கிறதுல ஒரு விஷயம் மற்றவர்களை விட அவர் எக்ஸ்ட்ராடினரின்னு அவங்களுக்கு தெரியும். இந்த ஃபிரௌனை விட அவன் பெட்ரு. அதே மாதிரி ஒரு இளவரசனுக்கு தெரிந்த எல்லா நெளிவு சுழிவுகள், ராஜ அந்த தந்திரங்கள், இது எல்லாமே தெரியும். அதில் எதுலாம் ஃப்ராடு. இப்போது இப்ராஹிம் நபிகிட்ட அவங்க அப்பா வந்து சிலைகள் கடவுள்னு சொல்லி டிபேட்டே பண்ண மாட்டார். ஏன்? அதை செதுக்குனது, அதுக்கு கூட இருந்தது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் அவர் எடுத்தோடனே என்னன்றார், இது பேசாது, இது வந்து நடக்காது, இதெல்லாம் வந்து கடவுள்னு என்கிட்ட புர்ரா பண்ணாது. அப்போ அவர் அந்த இடத்துல பேசும்போது அவருக்கு தெரியும் ஒரு சாமியார் எப்படிலாம் ஏமாற்றுவான், புரியுதா? எப்படிலாம் இப்போ சாமிக்குன்னு சொல்லிட்டு அவன் வாங்கி திம்பான், காணிக்கை கூடுன்னு சொல்லி அந்த காணிக்கை எங்கே போகுது எல்லாம் அவருக்கு தெரியும் இப்ராஹிம் நபிக்கு. அதனால் இப்ராஹிம் நபி வந்து அந்த சிலை வழிபாட்டை வந்து எதிர்த்து பேசுகிறாருன்னா அதுக்கு வெயிட்டாக வேற. அப்போ இவர் வந்து இவங்களுடைய டோட்டல் ஜாதகம் தெரியும். இவங்க மக்கள் மேலே எப்படி ஏமாத்துறாங்க, மக்களுடைய டேக்ஸை சுரண்டி எப்படி இவங்க உல்லாசமாக வாழ்கிறாங்க, எந்தெந்த கஜானாவில் எவ்வளோ பெரிய தங்க குடோன்கள் இருக்குது, பிரமிடு வந்து எது கட்டுறாங்க, எல்லாம் அக்குவே ராணி வர இவருக்கு தெரியும். அதனால் இவர்கிட்ட வந்து தம்பி இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம் அப்படின்னா, நாங்களும் அங்கேருந்து தான் வரோம், என்ன யார்கிட்ட நீ வந்து வேலையை பார்த்துட்ருக்குற, உங்கள் வண்டவாளெல்லாம் ஏண்டா நான் என்ன தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த குச்சிக்கு பின்னாடி என்ன அப்படின்னா, இவருக்கு ஆட்சி மேலே ஆசை இருந்தால் அப்பா ஃபிரௌன் வந்து அவருக்கு கொடுக்குறேன்னாரு, அப்பயே வாங்கியிருப்பார்ல. 0லேருந்து 40 வருஷம் வரைக்கும் இங்கே இருந்தார்ல, அப்பயே வாங்கின. உதாரணத்துக்கு அந்த டைம்லேயே எத்தியோப்பியான்னு நினைக்கிறேன், எத்தியோப்பியாவை வந்து படையெடுத்து அட்டாக் பண்ண சொல்லி முதல்ல இந்த ஃபிரௌனை அனுப்புவார். யார்? பெரிய ஃபிரௌன். போய் அட்டாக் பண்ணி ஜெயிச்சுட்டு வாங்கம்பார். இவன் போய் தோத்துட்டு வருவான். யார்? சின்ன ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாமை வந்து அவங்க அப்பா வந்து அனுப்புவார், அந்த பெரிய ஃபிரௌன் அனுப்புவார். போய் அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு வந்துடுவார். ஜெயிச்சுட்டு அந்த ராஜாக்களை எல்லாம் கட்டி இழுத்துட்டு வந்து எல்லா செல்வம் கொண்டாந்து அப்படி குவிப்பார். அப்போ இந்த ஃபிரௌனை பார்த்து காரி துப்புவார், நீ எதுக்கும் ஆக மாட்ட தருதலை அப்படின்ட்டு. அதே மாதிரி ரெண்டு நகரங்கள் உருவாக்குற பணி வந்து ஃபிரௌனுக்கு வந்து கொடுத்துருப்பார், இதையாவது போய் செய்ய அப்படின்ட்டு. இதாவது உன்னால் எதிரி தான் ஜெயிக்க முடியல, இருக்கிற பனி இஸ்ரேல்களை வச்சு இந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வேலையாவது, இந்த சின்ன வேலையாவது பாருங்க. அங்கேயும் போவா 3 மாதம் ஆயிரும், 4 மாதம் ஆயிரும், வேலையாகாது. என்னடான்னு பார்த்தா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு அடின்னு அடிச்சுட்டே இருப்போம். அப்புறம் இவர் விசிட்டுக்கு போவார். இவ்வளோ நாள் ஆச்சா, 6 மாதம் ஆச்சு, ஒன்றும் அப்டேட்டே சொல்லலை, ஃபோனாக இருக்குது, நேரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்த்தா எல்லாம் அப்படியே வேலை நிற்கும். அப்புறம் இவர் வந்து பயங்கர கோபம் வரும்போது மூசா நபி சொல்லுவார், விடுங்க, இது நான் வந்து முடிச்சு தந்துடுறேன். அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும், அந்த பண்டிகைக்கு முன்னாடி அதை முடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கும், நான் முடிச்சு தரேன் இருங்க அப்படின்னு. அவர் நேராக போவார், போயிட்டு பனி இஸ்ரேல்கள்கிட்ட பேசுவார், எதனால் வேலை ஸ்லோ ஆகுது,
அவர் சொல்லுவார், எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து 3 வேளை 2 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தோம். இவர் வந்து ஒரு நாளைக்கே ஒரு வாட்டி தான் அல்லது 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பாடு கொடுக்குறாரு. ஏன்னா அப்போ நாங்கள் வேலை ஓபி அடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால அவர் அந்த மாதிரி கொடுக்குறாரு. எங்கள் உடம்புல தெம்பு இல்லை அப்படிங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இது முதல்ல வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நெல் குடோன் இருக்கும், அதை போய் உடச்சி விட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் திறந்து விடுவார் மூசானுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், வாரம் பூரா வேலை செஞ்சீங்கன்னா வேலை செய்ய முடியாது, ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க. இந்த வாரத்தில் ஒரு நாள் லீவ் கொண்டு வந்ததே மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். வாரம் பூரா வேலை செஞ்சிங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுவார், சென்சிபிளாக திங்க் பண்ணி லீவ் எடுத்துக்கோங்க அப்போங்கப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து திங்கக்கிழமை வேலை செய்வாங்க, 4-5 நாள் வேலை செய்வாங்க, நிறைய சாப்பாடு கிடைக்கும், டியூட்டி டைம் வந்து சொல்லுவார், இதுக்குலேருந்து இது வரைக்கும் வேலை செய்யுங்கம்பார், நைட்டு பகலாக வேலை வாங்க நிறுத்துவார், ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகும். அதுதான் சொல்கிறோம்ல, ஷார்ட் டைம் வேலை செஞ்சால் எப்பயுமே வேலை அதிகம் ப்ரொடக்ஷன் எடுக்கும், நீ அதிகமாக டைம் எடுத்தேன்னா வேலைக்கு ஆகாது. அப்போ இந்த கெப்பாசிட்டி எல்லாம் ஒரு ஆல்ரெடி இங்கே ப்ரூஃப் பண்ணி அவ்வளோ பெரிய டாமினண்ட்டாக இருந்திருக்கிறார். அவ்வளோ ஈஸியாக ஆட்சி பிடிச்சிருக்க வேண்டியவர் போய் 10-20 வருஷமே வராமல் என்ன எகிப்துக்கு அவர் மீண்டும் வராருன்னா அப்போவே மீனிங் புரிஞ்சிருக்கணும்ல, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு கட்டுப்படுறா அப்படின்றார் ஃபிரௌன்ட்ட. அப்போ மீனிங் என்னன்னு அவனுக்கு புரியும்ல, இவர் என்னம்மா, இவருடைய டேலண்ட் என்னன்னு, இவருடைய லெவல் என்ன, இன்டெலெக்சுவல் லெவல் என்ன, இவர் வந்தால் நாங்கள் காலி அப்படிங்கிறது தெரியுமில்ல. அது மாதிரி தான் அடுத்தது இந்த குச்சிக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு பாலிடிக்ஸ் என்ன, இது அரண்மனையில் எவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும், எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும். மூடின ஒரு அரண்மனைக்குள்ளே வந்து ஃபிரௌனை சேலஞ்ச் பண்ணுறாருன்னா கூட யாரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, சகோதரனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, யாரை, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வந்து இவ்வளோ கட்ஸாக அவர் நின்று அப்படி பேசுகிறாருன்னா வந்து பேசணுன்னு போட்டுற மாட்டாங்க. அதுவும் வந்து இந்த இடத்துல நீ எனக்கு கட்டுப்படு அப்படின்னு அவர் வந்து நின்று சொன்னார்னா நம்மளாக இருந்தால் என்ன நினைப்பான், 2 பேர் தான் வந்திருக்காங்க போட்டு சாத்திரும்பேன். அவன் ஃபிரௌன் என்னம்பான், இந்த இடத்துல வந்து நிற்கிறாருன்னா இவர் முட்டாள் கிடையாது, என்னை விட புத்திசாலி, இவரை கை வச்சேன்னா நான் தான் அழிவேன். இவர் நினச்சிருந்தா ஒட்டுமொத்த பனி இஸ்ராயலை கூட்டிகிட்டு பெரிய கூட்டமாக இங்கே வந்து நின்றுக்க முடியும். சிங்கிளாக வர்றாரு அப்படின்னாலே இவனுக்கு அள்ளு விட்டுரு. பின்னாடி நிஜமாலுமே அல்லாஹ் இருக்கான், புரியுதா? இவர் கை வச்சா இவர் போய் 10 ஆளை கூட்டிகிட்டு வர்றதெல்லாம் இல்லை, கை வச்சா இங்கேயே காலி. ஏன்னா கண்ணு முன்னாடி எல்லாம் மாறுத, கண்ணு முன்னாடி அதை பார்க்குறாருல, அதை பார்த்த உடனே அவன் முடிவு பண்ணிடுறான். இதுவும் அவனுக்கு வந்து மைண்டில் வந்துடுது, இவரை வந்து லேஸில் வந்து டீல் பண்ணக்கூடாது, ஏன்னா தனியாக வந்திருக்காரு, அதுக்கு எவ்வளோ கட்ஸுன்னும் நான் எவ்வளோ பெரிய கொடுமைக்காரன்னு தெரியும். அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது, என்ன கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி விசாரணை நடத்தியா பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாங்க, தலையை கையில் இடுறான்னா எடுத்து கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இப்போ என்ன தைரியத்தில் வந்து அவர் நின்று பேசுகிறார், அந்த தைரியமே இவனுக்கு டவுசர் விட்டுருது. சரியா, இவருக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி மாய மந்திரத்தை காமிச்சு இப்போ வந்தார், நேராக தூக்கி குச்சியை போட்டார், ஜோராக கை மட்டும்தான் தட்டுவாங்க. எந்த மந்திரவாதி வந்து மந்திரவாதி வந்து மந்திரம் பண்ணி ஒரு திறமையை காமிச்சா அதுக்கு வந்து எவனா தூக்கி ஆட்சி கொடுப்பானா? ஆட்சி கொடுக்க மாட்டான். இதுக்கு முன்னாடி எவனாவது மந்திரவாதி வந்து ஆட்சி வாங்கியிருப்பான், அந்த மாதிரி நான் சிறந்த மந்திரவாதி, அதனால் இந்த நாட்டின் ஆட்சியை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் எவனா சொல்லுவானோ? சொல்ல மாட்டான். அப்போது தந்திரத்தை வச்சு யாராவது ஆட்சி பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இவர் வந்திருக்கிறார்னா இது மந்திரம் கிடையாது, அதுக்கு இது அந்த மாதிரி மைண்ட் செட்டோட இவர் வரல, மந்திரவாதி மைண்ட் செட்டோட இவர் வரல, அல்லாஹ்வுடைய தூதராக தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு போனஸ் அடிஷ்னல் என்ன அப்படின்னா, இவருடைய ஜாதியை சேர்ந்தவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர் ஆல்ரெடி இதில் ஆட்சி இருந்தவர், எகிப்தில் அவர்கிட்ட இருந்து தான் இவன் பிடிங்கிருக்கான். இப்போ இவர் வந்து குச்சி தூக்கி போட்டார்னா என்ன அர்த்தம், புரியுதா? வெறும் நபியாக இருந்த யூசுஃபே ஆட்சி பண்ணார்னா இவர் ரசூல், புரியுதா?
அதுவும் கட்டுப்படுன்னு சேலஞ்ச் பண்ணுறாரு. யூசுப் நபி சேலஞ்சே பண்ணல, அதுக்கே தூக்கி கொடுத்துட்டாங்க அல்வா வாட்டம். 7 வருஷம் அவர் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் பண்ணார். அதுவே பார்த்து செம்மையாக இருக்குது உன்னுடைய ஆட்சி, நீயே பண்ணுன்ட்டாங்க. அப்போது இவர் வந்து சும்மா ஒரு வாரம் ஆட்சி பண்ணாலே போதும், ஃபிரௌனுடைய ஆட்சிக்கும் இதுக்கும் வானம் பூமிக்கு டிஃப்ரெண்ட் காமிச்சிருவார். அதான் சொன்னல, சும்மா அந்த ஊருக்கு போனதுக்கே அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குது. சாப்பாடு எடுத்து கொடுக்குறாரு, எங்கெங்கே பிரச்சனைன்னு கரெக்டாக பார்க்குறாரு. ஏன்னா பசியில் இருக்கிறான், தூக்கு போட்டு சாட்டையில் போட்டு அடிக்க, தூக்கு அப்படின்ட்டு எப்படா தூக்குவான், சாப்பிட்டாதான்டா தூக்குவான். தூக்குனா என்ன தூக்கும், எத்தனை பேர் தூக்குனாலும் வேலைக்கு ஆகாது. இல்லை சார் அவன் திமிரு சார், நடிக்கிறான் சார். நடிக்கலடா, மயக்கத்தில் கீழே கிடக்கிறான், எந்திரிக்க மாட்டேங்கிறான் சார். இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. அந்த டேலண்ட் எல்லாமே பார்த்து அவங்க டக்குன்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க இது ஒரு த்ரெட்டிங். அதே மாதிரி பைபிளில் வந்து என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது விடுதலை பயணம்ல 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள், 7வது வசனம் இப்போ சொல்கிறேன். இஸ்ரேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பல்கி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர், ஆள்பலத்தில் மென்மேலும் வளர்ந்தனர். இதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்து விட்டது. அவ்வாறு இருக்க யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான், ஃபிரௌன். அந்த காலத்து, அதாவது ஃபிரௌன்னா ஏதோ இவருக்கு 300 வருஷம் 400 வருஷம் முன்னாடி இருந்த ஃபிரௌன். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்கள் இனம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள்பலம் வாய்ந்ததாகவும் உள்ளது, பெருந்தொகையாகவும் ஆள்பலம் உள்ளதாகவும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள். ஏனெனில் போர் என்று வந்தால் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வார், நம்மை எதிர்த்து போரிடுவார், இந்நாட்டிலிருந்து நம்மை வெளியேற்றி விடுவார். அப்போ இஸ்ரேலிருந்து ஒருத்தர் வந்து எப்போ வேணாலும் நம்மளை வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க பயந்துட்டே தான் இருக்காங்க. அப்போ இவர் வந்து குச்சி தூக்கி போட்ட உடனே கனெக்டிங் த டாட்ஸு அவங்க எப்படி கனெக்ட் பண்ணி பார்த்துட்றாங்க, வரலாறு பூராவே அவங்க பார்த்துட்றாங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்க, எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குங்கள், அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர் மேல் நியமியுங்கள், பார்வோனுக்காக பித்தோம் ராம்சேஸ் ஆகிய களஞ்சிய நகரங்களை கட்டி எழுப்புங்கள். இதெல்லாம் வந்து அவர் ஆர்டராக போடுறான் அந்த ஃபிரௌன். அதே மாதிரி அவன் என்ன சொல்கிறான், பிள்ளை பேற்றின் போது அவர் குறிகளை கவனியுங்கள், ஆண் மகன் என்றால் அதை கொன்று விடுங்கள், பெண் மகன் என்றால் வாழ விடுங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா மன்னருக்கு எதிராக புரட்சி பண்ணுவான். அதனால் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி எப்பயுமே ஒடுங்கி இருக்கும். 4 பொட்டை புள்ள வச்சுருக்கேன், எனக்கு எந்த வம்பு தும்பு வேணாம் அப்படின்னு உக்காந்துட்டு இருப்பான். அதனால் இது தான் வந்து காலங்காலமாக அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து பாப்புலேஷனை வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து 5 லட்சம் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த வருஷம் எவனும் வந்து எந்த ஆண் குழந்தையும் உயிரோடு இருக்கக்கூடாது ஆர்டர் போடுவோம். அப்போ அது கொள்கிற அந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்க புரிஞ்சுதா, இந்த பிரச்சனை வந்து முதல்ல இருந்தே இருக்குது. எது, இந்த பனி இஸ்ராயேல் வந்து ஃபிரௌனுடைய அந்த ஆட்சியை வந்து வெளியே தள்ளிடுவாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால் இவர் கொண்டாந்து இது போட்ட உடனே டக்குன்னு அவங்க கான்செப்டுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் அதை அடுத்தடுத்த வசனங்களில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இப்போ குரானுக்கு வருவோம். இப்போ அந்த குச்சி தூக்கி போட்டார், இதாச்சு, இவங்க பேசுகிறாங்க, இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆட்சியை வந்து நம்மளை நீக்கிறதுக்காக இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, பிறகு அவர்கள் எல்லாரும் ஃபிரௌனுக்கு ஆலோசனை கூறினார். எவ்வாறு, ஃபிரௌன் ஒன்றும் பெரிய அப்பாட்டகர்லாம் கிடையாது, அவனே அந்த ஷூரா கமிட்டி வச்சுருக்கான், அந்த கமிட்டி சொல்கிறது தான் அவன் கேட்குறான். புரியுதா, ஊருக்கு தான் அவன் ஏமாற்றிட்டு இருக்கிறான், நான் சூரிய கடவுளுடைய பையன்ட்டு. அவன் சொன்னது இப்போ இன்றைக்கி நம்ம ஜிலாம் சொன்னார்ல, நான் பரமாத்மா அது இதுன்ட்டு, வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த இடத்துல இவன் வந்து என்ன ஆலோசனை சொல்கிறாங்க இவனுக்குன்னா, இவரையும் இவருடைய சகோதரரையும் சற்று நிறுத்தி வையுங்கள், எல்லா ஊர்களுக்கும் ஆட்களை அனுப்புங்கள். இவன் என்ன சொல்கிறான், இவங்க நிறுத்தி வைங்க, முதல்ல இவங்கள பெண்டிங்கில் ஹோல்டில் வைங்க. இவங்களை, அதாவது இதில் நல்லா புரிஞ்சுக்கும், மற்றவங்களுக்கு இவங்களும் டிஃப்ரெண்ட். மற்றவங்களாம் உடனே ரிஜெக்ட் பண்ணாங்க. யார், லூத்து சமூகம், அந்த சமூகம், அவங்களாம் வந்து டக்குன்னு வாயில் பதில் கொடுத்துட்டே இருந்தாங்க. இவன் டேலண்ட்டு, அவன் என்னங்கிறான், பதில் கொடுக்க முடியாது, இவரை வெளியே அனுப்புனாலும் பிரச்சனை, இவரை வந்து புறக்கணித்தாலும் பிரச்சனை, இவரை ஏற்றுக்கிட்டாலும் பிரச்சனை, எப்படி இவரை டீல் பண்ணும் அப்படின்னா, சரி ரைட்டு, முதல்ல எஸ்ன்னு சொல்லாதீங்க, கட்டுப்படுறேன்னு சொல்லாதீங்க, கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லாதீங்க,
ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, சைலண்ட்டாக எடுத்து ஹோல்டில் வைங்க. முதல்ல இவங்க 2 பேரும் சைடில் வச்சுருங்க, டிசிஷன் சொல்ல வேண்டாம். ஆட்களை எல்லாம் முதல்ல எல்லா பக்கம் அனுப்புங்க. எதுக்கு? தேர்ச்சி பெற்ற மந்திரவாதிகள் அனைவரையும் ஒன்று திரட்டி உங்களிடம் அழைத்து வருவதற்காக ஆட்களை எல்லா ஊர்களுக்கும் அனுப்புங்கள். அப்போ இவங்க என்னங்கிறாங்க, இவர் வந்து ஒரு மேஜிக் காட்டுறாரு, இதே மாதிரி மேஜிக் காட்டுறவங்கள கூட்டிகிட்டு வர. நல்ல டேலண்ட்டாக நமக்கு தெரியாதவன் எவனாவது மூல முடுக்கில் இருப்பான். நல்ல டைம் எடுத்துட்டு திறமையான ஒவ்வொரு கிராமமாக நகரமாக போய் நல்ல மெஜிஷியன் யார் யாரெல்லாம் இருக்கா. நான் சொன்னல, அந்த ஃபிரௌன் அந்த 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 சமூகத்தில் மெஜிஷியன் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அதில் பெஸ்ட்டு டீமை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு பின்னாடி அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கைத்தடி போட்டோன்னே இவங்களுக்கு சுருக்குங்குது. அதே மாதிரி ஒரு 10 மேஜிஷியன் வந்து அவனும் ஆளாளுக்கு அந்த மாதிரி கைப்படித்தை போட்டு ஏதோ ஒன்று பண்ணான்னு வச்சுக்கோ, அதில் மக்கள் மத்தியில் ஒரு கன்ஃபியூஸ் ஆயிரும்ல. என்ன இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இல்லைப்பா மூசா அளவுக்கு இல்லைப்பா, இந்த அளவுக்கு உனக்கு அப்படி தெரியுது, எனக்கு என்ன அது மூசாவை விட பெட்டராக தான் தெரியுது. 10 பேரை பவுலிங் போட சொல்லி யாருடைய பவுலிங் ஆக்ஷன் நல்லா இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? 10 பேருடைய பவுலிங் ஆக்ஷன் சொல்லுவோம். ஒரே ஒருத்தன் பவுலிங் போட்டான்னா சூப்பராக போடுறான் பாருப்பா. பும்ரா மாதிரியே ஆக்ஷனில் 10 பேர் போட்டான்னு வச்சுக்கோ, 10 பும்ரா கொண்டாந்து நிப்பாட்டினா யாருடைய பால் எப்படி இருக்குன்னு கேட்டால் தெரியாது. அது மாதிரி கன்ஃபியூஸாவது ஆகும்ல. இப்போ அதுக்கு தான் ஒரு சினிமா டைலாக் கூட வரும், உண்மை தான் நிரூபிப்படுறதுக்கு சாட்சி வந்து போய் கூட்டிகிட்டு வரும், பொய்க்கு வந்து அந்த குழப்பமே போதும், அதுலேயே அது ஜெயிச்சிடும். கன்ஃபியூஸ் இருக்குல்ல, அதுவே போதும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, பொய் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இப்போ உடனே அக்செப்ட் கிடச்சிரும் பொய்க்கு. ஸோ அது மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். இவரை போய் மேஜிஷியனை கூட்டிகிட்டு வந்து மக்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு போட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அவ்வாறே மந்திரவாதிகள் அனைவரும் ஃபிரௌனிடம் வந்தார்கள். செலக்ட் பண்ணி இப்போ செலெக்ஷனில் டாப் கிரேடு மந்திரவாதிகள் வந்துட்டாங்க. அப்போ வந்தவுடனே அவங்க கேட்குறாங்க, நாங்கள் வெற்றி பெற்றால் அதற்கான வெகுமதி எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அல்லவா என்று கேட்டார். நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா அவங்களுக்கு எல்லா ஸ்டோரியும் சொல்கிறாங்க, ஏன்னா சொல்லி ஆகணும் இந்த என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து மூசா நபி போயிட்டாருன்னா சும்மாவாக இருப்பார், அங்கே போய் பனி இஸ்ராயல்கள்கிட்ட போய் அவர் பிரச்சாரம் பண்ணிருப்பார். அந்த செய்தி ஊர் பூரா பரவி இருக்கும், இவர் அல்லாவுடைய தூதர்னு சொல்லிக்கிறாரு, இவர் அல்லாவுடைய தூதர்னு சொல்லிக்கிட்டாருன்ட்டு. இவரையும் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஒரு இளவரசராக தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஃபிரௌன் வீட்டில் 40 வருஷம் இவர் இளவரசனாக இருந்திருக்கார். அந்த 2 ஊர் கட்டி முடிக்கிற வேலையெல்லாம் வந்து இவர் தான் செஞ்சுருக்கிறார். அப்போ இவர் வந்தால் யாரும் உட்கார மாட்டாங்க, அதே மரியாதை இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இவர் மேலே ஒரு பாசம் கலந்த மரியாதை இருக்கும். ஃபிரௌனுக்கு வந்து பயம் கலந்த மரியாதை இருக்கும், இவர் மேலே வந்து பாசம் கலந்த மரியாதை இருக்கும். அப்போ இவர் போய் இவர் இந்த ஊருக்கு லீட் பண்ணுறாருன்னா மக்கள் ஒருமித்த கருத்தில் நின்றுவாங்க. ஃபிரௌன் நவுத்திட்டு இந்த இடத்துல இவர் வந்தாருன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு மக்கள் ஆதரவு இவருக்கு டிஃபால்ட்டாகவே கிடச்சிரும். அப்போது இவங்களுக்கு சுச்சுவேஷன் தெரிஞ்சிருது. வந்தவன் என்ன சொல்கிறாங்க, உன் தலையில் தான் எங்கள் கையில் தான் இருக்குது. யார் இது? சூனியக்காரர்கள் கையில் தான். புரியுதா? அப்போ அவங்க என்னங்கிறாங்க, என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு ஃபிரௌன், ஆம், மேலும் நிச்சயமாக நீங்கள் அரசவையில் நெருக்கமானவர்களாகவும் இருப்பீர்கள் என்று பதிலளித்தான். இப்போ இந்த சூனியக்காரர்களுடைய ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன அப்படின்னா, எவ்வளோ அல்பையாக இருக்காங்க. இப்போ மூசா நபி சூனியக்காரருங்கிறான்ல, வந்து செஞ்சுட்டு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படியா கேட்டார்? புரியுதா? ஏதாவது பேசினாரா? ஏதாவது வந்து எனக்கு எவ்வளோ தர்ற? அவர் வந்து என்ன கேட்டார்? ஒன்றுமே கேட்கல. நான் அல்லாவுடைய ரசூல், அதை நீ ஏற்றுக்கோ, அல்லாவுக்கு கட்டுப்படு, அவ்வளோதான். எனக்கு கட்டுப்படுன்னு கூட அவர் சொல்லலை, அல்லாவுக்கு கட்டுப்படு அப்படின்னாரு. இப்போ அல்லாவுடைய ரசூல்னால் இவர் மூலமாக தான் கட்டுப்படணுங்கிறது இன்க்ளூடடு. அப்போது இவங்க வந்து என்ன கேட்குறாங்க, வந்த உடனே இன்னும் சூனியமும் பண்ணல, எதுவும் பண்ணல, எவ்வளோ தருவேன், என்ன கிடைக்கும்? அப்போது சூனியக்காரருடைய கேரக்டர் என்னன்னு புரிஞ்சிருச்சா? லுச்சா கேரக்டர். இவங்கெல்லாம் மெஜிஷியன், இவங்க தராதரமும் இவ்வளோ தான். இவங்க வந்து எனக்கு ஆட்சி தருவியான்னு கேட்பாங்களா? கேட்டால் என்னம்பாங்க, ஏண்டாடி உன் தகுதிக்கு உன் லிமிட்டுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்களா இல்லையா? அப்போ இதில் அவங்க கேட்குறாங்க, இவன் என்ன சொல்கிறான் ஃபிரௌனு, காசு என்ன காசு, மொத்தமாக நக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது சிச்சுவேஷனு. நான் பதவி நிரந்தரமான அரசவையில் நெருக்கமானவர்களாக இருப்பீர்கள்,
கவர்மெண்ட் போஸ்டிங்கே கொடுக்குறேன், என் பக்கத்துலேயே அந்த சேரை போட்டு உட்கார வச்சிடுறேன், அந்த அளவுக்கு இது கொடுத்துட்றேன், உன் ஆட்சின்னே நினச்சிக்கோங்க, அந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு இந்த இந்த சாம்பியன்ஷிப் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டி நடக்குது. இந்த போட்டி சம்மந்தமாக தாஹா சூறாவில் இன்னும் டீட்டெயில் வருது. அந்த போட்டிக்கு வந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய பண்டிகை நாள். அந்த பண்டிகை நாள் அந்த நேஷ்னல் ஹாலிடே, அந்த ஹாலிடே செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பாட்டு மைதானத்தை செலக்ட் பண்ணுறாங்க. இருக்கிற எல்லா மக்களும் வந்துடணும். அந்த சபையில், அரண்மனையில் இல்லை, ஓப்பன் கிரவுண்டில் இது வந்து நடக்குது. இப்போ கொண்டாந்து அங்கே வைக்கிறாங்க. வச்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டார், சூனியக்காரர்களும் வந்துட்டாங்க, ப்ரிப்பரேஷனோடு வந்திருக்காங்க. கேட்குறாங்க. பிறகு அவர்கள் மூசாவிடம் கேட்டார்கள், நீர் எரிகிறீரா அல்லது நாங்கள் எரியட்டுமா? நீங்கள் முதல்ல போடுறீங்களா, நாங்கள் போடட்டா? மேட்ச் என்னங்கிறது முடிவாயிடுச்சு. கைத்தடியை வச்சு பாம்பா மாற்றணும், இதுதான் மேட்ச் அப்படிங்கிறது முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறீங்களா, நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டா அப்படின்னு. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டால் அது வந்து அட்வான்டேஜ்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீர் எரிகிறான்னு கேட்டுட்டு அல்லது நாங்கள் எரியட்டுமா, ரெண்டாவது அல்லது நாங்களே போட்டுட்டா அப்படிங்கிற. இவர் என்னங்கிற, சரி போ, ஆசைப்படுறியா, நீங்கள் போடுறா அப்படிங்கிறாங்க. அதற்கு மூசா, நீங்களே எரியுங்கள் என்று கூறினார். அவர்கள் தம்முடைய மந்திர சாதனங்களை எரிந்தபோது அவற்றின் மூலம் மக்களின் கண்களை மயக்கி அவர்களை பீதி கொள்ள செய்தார்கள். இவ்வாறு மாபெரும் சூனியத்தை செய்து காட்டினார்கள். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திர சாதனைகள், இப்போ ஒரு மெஜிஷியன் வந்து ஒரு மேஜிக் கிட் வச்சுருப்போம், புரியுதா, அது கிச்சு இருப்பான், ஒரு கர்ச்சிப் வச்சுருப்பான், அந்த கர்ச்சிப் எடுத்து இப்படிமா அது அட்டுன்னு குச்சியாக மாறும், துணி இப்படிம்பா திடீர்னு குச்சியாக மாறும், அதுக்கப்புறம் இப்படிம்பா மறுபடியும் அது கர்ச்சிப்பாக மாறும், இப்படியும்பா ஒயிட்டு வந்து ரெட்டாக மாறும், ரெட்டு இப்படி துருக்கும் மறுபடியும் ஒயிட்டாக மாறும், இப்படியும்பா மறுபடியும் எங்கேயாவது பொண்ணுருவான், இப்படி அந்த ஒரு கிட்டு வச்சுருப்பான். அது மாதிரி இவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு வந்த அந்த பொருட்களை எரிகிறாங்க. மூசா நபி எப்படி எரிவாரோ அதே மாதிரி தூக்கி தொம்முன்னு போடுறாங்க. ஒருத்தன் இல்லை, ஏகப்பட்ட பேர். இதில் என்னென்னா கவனிக்க வேண்டிய விஷயம், மூசா நபி ஒரு ஆள், 10 பேர் 10 மாறுமே அல்லது 20 பேர் 20 மாதிரி செஞ்சா, ஒன்று நாகப்பாம்பு மாதிரி நெளியும், ஒன்று வந்து சாரப்பாம்பு மாதிரி நெளியும், ஒன்று பச்சைப்பாம்பு மாதிரி நெளியும், இன்னொன்று வந்து வேறு மாதிரி நெளியும். இவ்வளோ வந்துருச்சுன்னா மக்கள் மத்தியில் அடுத்தது அப்புறம் ஒரே ஒரு பாம்பு இவர் போட்டார்னா மொக்கையாக தெரியும், புரியுதா? இவங்க வந்து நம்ம ஏப்பா இந்த மாதிரி 100 பேர் இருப்பாங்க, போய் வேலையை குச்சியை தூக்கிட்டு வந்து ஆட்சியை கொடு, இதை கொடு அதை கொடுன்னு உக்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படிம்பா. அப்போ அதை எடுத்து அவர் போடுறாரு. போட்ட உடனே என்ன, மக்களுடைய கண்களை மயக்கி அவர்களை பீதி கொள்ள செய்தார். மக்கள் அப்படி இப்படி பார்க்குறாங்க, வியந்து பயப்படுறாங்க, ஏடா இப்படி ஆகுதுன்ட்டு. இன்னொரு குரான் வசனத்தில் மூசா நபியே பயந்தாருன்னு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, நீர் உமது கைத்தடியை போடும் என்று நாம் மூசாவுக்கு அறிவித்து அல்லாஹ் சொல்கிறான், நீ போடு அப்படிங்கிற. அவர் அதனை கீழே போட்டதும் அது அவர்கள் செய்த சூனியங்கள் அனைத்தையும் நொடி பொழுதில் விழுங்கிவிட்டது. அப்போ விழுங்கியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இப்போ விழுங்கியது அப்படிங்கிறதுக்கு வேறு வேறு மீனிங் கொடுக்குறாங்க. அதாவது இவங்க செஞ்சதும் பாம்பு மாதிரி மாறிச்சு. இப்போ மூசா நபி போட்ட பாம்பு வந்து எல்லா பாம்பும் அது சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ அந்த ராஜநாகம் மாதிரியான நாகம்லாம் பார்த்தீங்கன்னா சாரப்பாம்பு சாப்பிடும், அது பாம்பு மட்டும்தான் சாப்பிடும். ஸோ அப்போ சூனியக்காரர்கள் மாற்றினது உண்மையிலே அந்த மாதிரி பாம்பாக மாறிடுச்சா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி எப்படி மாறும், பாம்பா ஒரிஜினல் பாம்பா எப்படி மாறும்? சதை இருக்கிற, ரத்தம் இருக்கிற, உயிர் இருக்கிற ஒரு பாம்பா அது மாறாது. அது வேற எதுமோ அந்த ஒரு தோற்றம் தான் கொடுத்துருக்கு. இப்போ இங்கே தோற்கடித்தது அப்படின்னா என்ன மீனிங்னா, அதெல்லாம் இப்படி நண்டுட்டு இப்படி 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 இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த பாம்பு போய் அதை போய் ஒரு சுற்றுது. இப்படி சுற்றிட்டு வந்தோடனே அது எல்லாமே கைத்தடியாகவும் கயிறாகவும் எவன் எதாவது ஒரிஜினல் மெட்டீரியல் போட்டானா அது ஒரிஜினல் மெட்டீரியலாக போட்டு அப்படி மாறிடுச்சு. இது மட்டும் இப்படி தூக்கிட்டு நிற்கிது. இப்போ என்னாச்சு புரியுதா? இது போய் அதுங்களை போய் தொட்டு விட்ட உடனே அதெல்லாம் டொப்புன்னு கயிறாக மாறி விழுந்துருச்சு. சும்மா சுற்றி விட்டு கொஞ்சம் நேரம் அது சுற்றிச்சு, அவ்வளோதான். அதில் நிறைய அவங்க டெக்னிக் பண்ணியிருப்பாங்க. பாம்பு மாதிரி பெயிண்ட் அடிச்சு வந்திருப்பான்,
புரியுதா? பாம்பு மாதிரி அதை பெயிண்ட் அடித்து அது ஒரு கலர் ஷேடு கொடுத்து அது பார்க்காத மாதிரி இப்படி எடுத்து சுற்றி போகிறோம். ஏதோ அவனுடைய டேலண்ட்டு, அல்லாவே டேலண்ட்டுன்னு சொல்கிறேன்னா அந்த டேலண்ட் இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம எவ்வளோ வித்தியாசமாக பார்க்குறோம்ல, டைனமோ என்ன மாதிரியான கண்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கே செய்கிறாங்க. இது செஞ்ச உடனே எல்லாரும் என்ன ஆயிடுறாங்க, பார்த்து வியந்துக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜெயிக்கிறார். இவ்வாறு சத்தியம் சத்தியம்தான் என்பது உறுதியாயிற்று. அவர்கள் செய்தவை யாவும் வீணாகிவிட்டன. ஹக்கு தான், இது உண்மைதான், மற்றதெல்லாம் பொய்யுங்கிறத அவங்க முடிஞ்சாங்க. ஃபிரௌனும் அவனுடைய நண்பர்களும் வெற்றி வாகை சூடுவதற்கு பதிலாக இழிவை அடைந்தார்கள். அங்கே போட்டி அரங்கில் முறியடிக்கப்பட்டார். அப்போ அந்த பண்டிகை நாளில் இவன் எதுக்கு எல்லாரையும் கூப்பிடணும்னு நினச்சான்? அவ்வளோ கான்ஃபிடென்ஸில் இருந்தான். மூசா நபி செஞ்ச வித்தையும் பார்த்துருக்கான். அவனுங்களும் டெமோ காமிச்சிருப்பாங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக நிற்கும்னு நினச்சி. ஆனால் இந்த பாம்பு இப்படி ஒரு சுற்றணுன்னா இது மறுபடியும் குச்சிங்கெல்லாம் முழுந்து டப்பு டப்புன்னு உழுவுங்கிறது அவனுக்கு தெரியல. ஆனால் நோஸ் கட்டு பயங்கரமாக ஆயிடுச்சு. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இழிவை அடைந்தார்கள், முறியடிக்கப்பட்டார்கள். மேலும் அந்த மந்திரவாதிகளின் நிலை என்னவாயிற்று எனில், ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவர்களை சஜிதாவில் வீழ்த்தியது. இப்போ வந்தான்ல மந்திரவாதி, அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம என்னென்ன குரலி வெத்த பண்ணிட்டு வந்திருக்கோன்ட்டு. இந்த குச்சியை தூக்கிட்டு வரும்போதே அவன் நக்கலாக பார்த்துருப்பான். ஏண்டா குச்சி அவனா இப்படியே தூக்கிட்டு வருவான். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சேர் இருக்குல்ல, அதோடைய குச்சி அப்படி முறுக்கியிருக்கு, அது ஒரு இது மாதிரி முறுக்கியிருக்கு. அதில் ஏதோ ஒரு இது பண்ணிட்டு வந்தால் அந்த மாதிரி ஏதோ ஒரு கொஞ்சமாவது அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து அந்த குச்சியை போட்டான்னா அது ஒரு மாதிரி இப்படி சுற்றிச்சுன்னா அது ஒரு மாதிரியாக போஸ் கொடுக்கும். சரியா? இவர் பிளைனாக ஒரு ராடை தூக்கிட்டு வந்துட்டார். அப்போவே இவனுக்கு பரிதாபமாக பார்த்துருப்பீங்க. வெறும் ஒரு அந்த உமி குத்துற மாதிரி ஒரு ராடை தூக்கிட்டு வந்துட்டார். பிளைன் சாப்பிட்டு ஒன்று தூக்கிட்டு வந்துட்டார். இதில் போட்டால் என்னத்தை போய் ஆக போகுதுன்ட்டு போட்ட உடனே ஒரிஜினல் பாம்பா மாதிரி இது எல்லாத்தையும் டச் பண்ணி இது பண்ண உடனே வித்தக்காரனுக்கு தெரியுமில்ல இது வித்தல்ன்ட்டு. அவனுக்கு தெரியுமில்ல, சூனியக்காரனுக்கு தான் தெரியும் எது சூனியம் எது ஒரிஜினல்ன்ட்டு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அற்புதம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தோல்வியை ஒத்துக்கிட்டு உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா பண்ணுறாங்க. இது இந்த பெரிய பெரிய மேட்ச்சில் பார்த்தோன்னா 50வது செஞ்சுரி போட்டார், அல்லது தொடர்ச்சியாக ஒரு ஏதோ சாதனை பண்ணார் அப்படி, அல்லது ஒரு கோல் ஹேட்ரிக் கோல் போட்டார். அந்த மாதிரி டைமில் ஆடியன்ஸ் எல்லாம் இப்படி பண்ணுவாங்க தெரியுமா? ஆடியன்ஸ் எல்லாம் அதே தான் அவங்க பண்ணுறாங்க. அந்த டைமில் சஜ்தா எல்லாருக்கும் ஹலாலாக அங்கே இருந்துச்சு. அப்போது டோட்டலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சூனியக்காரர்கள் சஜ்தா செய்கிறாங்க. சஜ்தா செஞ்ச உடனே டோட்டலாக இவனுக்கு நோஸ் கட் ஆகுது. அவர்கள் கூறினார்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அகிலங்களின் அதிபதியை, கேலக்சிகளின் இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். மூசா மற்றும் ஹாரூனின் அதிபதி அவர் சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய அதிபதியை நாங்கள் அப்போ போட்டியில் தோல்வி மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தது போட்டிக்கு தானே, தோத்தாச்சு அதோட கிளம்பி போகணும் தானே, அவ்வளோதானே பண்ணணும். இவருடைய அந்த வித்தை, அதாவது அந்த அற்புதம் எந்த அளவுக்கு இவங்களை டாமினேட் பண்ணுதுன்னா, மூசா நபியை தோத்துட்டேங்கிறதும் பகிரங்கமாக ஒத்துக்கிட்டு, புரியுதா? அல்லன்னா நாங்கள் எங்களுக்கு இன்னொரு ரவுண்டு கொடுங்க, இந்த ரவுண்டு அன்ஃபேராக போச்சு, நாங்கள் அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனோடு வரல, எங்களுடைய சுமாரான டெக்னிக் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம், நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு நம்மளுடைய டாப் டெக்னிக் எடுத்துகிட்டு வந்தோம்னா இது மறுபடியும் இன்னொரு போட்டி வைக்கலாம், அப்படி இப்படி எதுவுமே பேசலை. உடனே அவருக்கு அப்ரிஷியேட்டும் பண்ணிட்டாங்க, சஜ்தா பண்ணிட்டாங்க. இது ஒரு பிரச்சனை. அடுத்தது கலிமா சொல்ல சொல்லி அவருக்கு சொல்லவே இல்லை. இவங்களே கலிமாவும் சொல்லி இஸ்லாத்துக்கும் வந்துட்டாங்க. மூசாவுடைய இறைவனை அவங்க ஏற்றுக்கொண்டோம் அப்படின்ன உடனே இதுக்கு எவ்வளோ ஆடு இவன் பண்ணியிருப்பான், இவன் ஃபிரௌன் எந்த அளவுக்கு இது ஹைப்பு கொடுத்துருப்பான். இந்த இடத்துல தோக்கடிச்சு அவர் மூஞ்சியில் கரியை பூசி அவரை இழிவடைஞ்சு அவர் சோர்ந்து போகிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு அப்படியே பேக்ஃபயர் ஆகிடுச்சு. பேக்ஃபயர் ஆன ஒன்று அப்போது சாதாரண மக்கள் மத்தியில் என்ன இம்பேக்ட் ஏற்படுத்து. ஏற்கனவே அவர் நல்லவர், திறமையானவர், இந்த ஃபிரௌனை விட பெட்டரான ஆட்சியை தருவார், என்ன எல்லா இம்பேக்டும் இவருக்கு குட் புக்கில் இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாவால் இவர் தேர்வு செய்யப்பட்டதும் உண்மை. சூனியக்காரர்களே சொல்லிட்டாங்க, போட்டிக்காரர்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ன உடனே என்ன டோட்டலாக எல்லாமே அப்படியே மூஞ்சில் கறி போச மாதிரி ஆச்சு.
ஆன உடனே இவனுக்கு ஒன்றுமே இதாகல. ஆனாலும் இதுதான் அந்த திருட்டு பசங்களுடைய பிரில்லியன்ட்டு. டக்கு டக்குன்னு சமாளிச்சிருவான். ஃபிரௌன் கூறினான், நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்பே நீங்கள் அவன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? நான் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி மூசாவை வந்து நீங்கள் கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் நம்பலாம்? இன்னும் வந்து மேட்ச் வந்து நான் தான் முடிவு பண்ணணும், யார் ஜெயிச்சா தோத்தா அது இதுன்ட்டு நீங்கள் சொல்கிற, நான் ஜெயிக்க அந்த டிசிஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்களே முடிவு பண்ணி நீங்களே இது பண்ணிட்டீங்க. நிச்சயமாக இந்த தலைநகரில் நீங்கள் மேற்கொண்ட சூழ்ச்சியாகும் இது. இந்த எகிப்துடைய இந்த மாபெரும் அரசாங்கத்துடைய இந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து நீங்கள் வந்து சூழ்ச்சி பண்ணியிருக்கீங்க. இங்குள்ள ஆட்சியாளர்களை இங்கிருந்து நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக விரைவில் இதன் விளைவை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இவன் டக்குன்னு என்ன சொல்கிறான், நீங்கள் மூசாவும் நீங்களும் கூட்டணி, அதாவது நீ வந்து நீ போடுற மாதிரி போடு, நான் வந்து அதை கொஞ்சம் வீக்காக போடுறேன், நீ ஜெயிச்சிட்டேன்னு நானே இது பண்ணிடுறேன், நான் ஃபிரௌன்ட்ட பேசின அந்த டீலிங் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஃபிரௌன்ட்ட என்ன பேசியிருந்தார், ஜெயிச்சா மந்திரி சபையில் இடம், அதே இந்த இடத்துலையும் டீல் பேசலாம்ல மூசா நபிட்டையும், தோத்தா நீ எனக்கு மந்திரி சபையில் இடம் அப்படின்ட்டு என்கிட்ட பேசுன மாதிரி அங்கேயும் பேசிட்டு வந்துட்டீங்களா? அதனால் நீ தோத்துட்டு என்னை வந்து இது பண்ணுறியா? இப்போ இங்கேயும் பாரு அவன் என்ன பேசுகிறான், பனி இஸ்ராயல்கள் வெளியே போகிறத பற்றி பேசலை, இங்குள்ள ஆட்சியாளர்களை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக. இது எங்கே இஷ்யூ வந்துச்சு? இது மட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த அஜெண்டா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவார், என்னப்பா அறிவு கட்டத்தனமாக பேசிட்டு இருக்கிற, நான் அல்லாஹ்வை கும்பிடுங்கிற, நீ வந்து ஆட்சியாளர்களை வெளியேற்ற நான் எங்கடா பாலிடிக்ஸ் பேசுகிறேன், திரும்பி பாலிடிக்ஸே பேசிகிட்டு இருக்கிறேன், நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், நான் காதுங்கிற, நீ வேதுங்கிற, புரியுதா? அப்போ அதுதாங்கிறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். இது சும்மா இருக்காருன்னா மீனிங் என்ன? அதுதான் மீனிங். உன்னால் எனக்கு கீழே இருக்க முடியும்னா இந்த இடத்துல இரு, இல்லைன்னா ஊரை விட்டு நீ போ, ஏன்னா நான் அல்லாஹ்வுடைய ரசூல். இதுதான் மீனிங்கு, புரியுதா? அது மீனிங்கிறதுனால தான் அவன் வந்து திரும்ப சொல்கிறான், அதனால தான் நீங்கள் அன்கோப்பட்டீங்க அப்படிங்கிறான். இதே டேலண்ட்டு இன்றைக்கி அரசியல்வாதி நம்மள்ட்டையும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கையுங்களமாக ஏதோ ஒரு லஞ்சம் வாங்கியோ அது பண்ணியோ மாட்டிக்குவான். மாட்டினதுக்கப்புறம் அவன் வீடியோலாம் லீக் ஆகி எல்லாம் வந்துடும். அந்த வீடியோ அவன் கண்ணு முன்னாடி நீ காட்டுற வரைக்கும் அவனுக்கே தெரியும் எல்லா நியூஸ் சேனலில் வந்துருச்சுன்ட்டு. பத்திரிகைக்காரன் போய் கேட்பான், என்னங்க இந்த மாதிரி நீங்கள் கையுங்களமாக மாட்டியிருக்கீங்க, ப்ரூஃப் இருக்காம்மா, வெக்கமே இல்லாமல் ப்ரூஃப் இருக்காம்மா. அவன்கிட்ட வந்துட்டு பத்திரிகையாளர் யாரும் கையில் வச்சிருக்க மாட்டான்ல, அந்த தைரியத்தில் சொல்லுவான். ஏன்னா தூக்கிட்டு வந்து காமிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ஹே இன்றைக்கி இருக்கிற ஏஐ காலத்தில் இதெல்லாம் எப்படி திரும்ப பண்ண முடியும் போ தம்பின்றான். இப்படி தான் அவனும் பாரு எப்படி சமாளிக்கிறான். அந்த இது இவங்களுக்குள்ளே அன்கோ ஆகிருச்சு. இப்போ பப்ளிக் மறுபடியும் கன்ஃபியூஸ் போயிடும், வேலை பற்றியா இப்படி இருக்குமோ, அன்கோ போட்டாங்களோ இவங்களுக்கு கூட ஆளை. இன்னொரு இடத்துல சொல்லுவார், இவர் தான் உங்களுக்கு ஒஸ்தாதுன்னு சொல்லுவான் ஃபிரௌன். அப்படின்ட்டுல 10 வருஷம் நீ வெளியே இருந்தில்ல, எங்கே போயிருந்த, இந்த ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு வந்த, 10 வருஷம் ஆளை காணமுல்லப்பா, போயிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீ வந்து நான் முதல்ல போகிறேன், அதுக்கப்புறம் என் அசிஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் ஒரு மேட்ச் விளாட்ற மாதிரி விளாட்றோம், நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்கிறோம், நாங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுக்குறோம், கடைசியாக இதை வச்சுட்டு நான் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லி நம்ப வச்சிட்றேன், எல்லோரும் ஃபிரௌனை வந்து பதவியிலேருந்து தூக்கிடலாம் அப்படின்னு. இது தான் வந்து அவன் சொல்கிறான். சொன்ன உடனே அடுத்தது வந்து இவங்களை பார்த்து பேசுகிறான், யாரை, இந்த சூனியக்காரர்களை பார்த்து, நிச்சயமாக நான் உங்களின் மாறுகால்களை துண்டித்து விடுவேன், பின்னர் உங்கள் அனைவரையும் சிலுவையில் ஏற்றி விடுவேன். அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள், எவ்வாறாயினும் நாங்கள் எங்கள் இறைவனின் பக்கமே திரும்பி செல்பவராக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. யார் அது சொல்கிறாங்க. அவன் என்ன மாறுகால் என்னென்ன, ரைட்டு ஹேண்டு லெஃப்ட்டு கால். அப்போ எதுவுமே நடக்க முடியாது. ஒரு கை ஒரு கால் எடுத்தால் கூட அப்படி பேலன்ஸ் இப்படியே போகலாம், ஃபுல் பேலன்ஸ் இப்படி வச்சுட்டு போகலாம். இந்த கை போச்சு இந்த கால் போச்சுன்னா இந்த கால் இந்த கையை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாயிடும் வாழ்க்கை. அதுவும் இல்லாமல் சிலுவையில் அறையிறது, சிலுவையில் செத்து போயிடும், சாவறது பனிஷ்மெண்ட்டு, கொடூரமான தண்டனை. அது வந்து உலகத்துக்கே படிப்பனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்கள வந்து இது பண்ணுறான். அப்போது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இவங்க வரும்போது சத்தியம் அசத்தியம் ஏதாவது இவங்களுக்கு வந்து அந்த நோக்கம் இருந்துச்சா, எவ்வளோ காசு கிடைக்கும், பியூர் பிஸ்னஸ் மைண்ட் செட்டோடு இவங்க வந்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது அல்லாஹ்விட்டிருந்து வந்திருக்குன்னு ஒன்று,
அந்த 10 நிமிஷத்தில் என்ன எப்படியாப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துச்சு. அப்போது இஸ்லாம் வந்து புரட்சி பண்ணுதுங்கிறல, இதுதான் புரட்சி. குரான் சொல்கிறோம்ல, குரான் வந்து என்ன பண்ணுது, குரான் என்ன பண்ணுது, இதுதான் பண்ணுது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எதுதான் பெருசாக இருந்துச்சு? ஃபிரௌன் தர்ற ஆஃபர், ஃபிரௌனுடைய பதவி, இதுதான் பெருசாக இருந்துச்சு. இப்போ கை எடுக்கிறேன், கால் எடுக்கிறேன், சிலுவையில் அறிஞ்சு சாவடிச்சிருவேங்கிறான். உடனே அவன் என்ன சொல்கிறான், ஏன்னா எப்படியா இருந்தாலும் சாக போகிறேன், அல்லாட்ட தானே போக போகிறேன், அதான் ஹக்குன்னு ஒன்று, அல்ல மரணத்துக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அதுக்கு என்ன அங்கே போகிறதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, சாவறதுக்கு அது ஒரு மெத்தடு தானே, பண்ணிட்டு போ. புரியுதா? எதனால் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக இவங்க இவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு புரியுதா? இது பிற்போக்குவாதம், இது தீவிரவாதம், இது கடும் போக்கு. ஏன் வந்து இஸ்லாத்தை வந்து யாருமே படிக்க கிட்டவே வரக்கூடாது, யாருமே அது வந்து இதே வந்துடக்கூடாதுன்னா 10 நிமிஷத்துடைய ஈமானு இவ்வளோ பெரிய ஃபிரௌனை பார்த்து உன்னால் முடிஞ்சதை பிடுங்கிக்கோன்னு சொல்கிறான்னா 10 வருஷம் மூமின் என்ன பண்ணுவோம்? இதில் அப்பாவும் மூமின்னு பையனும் மூமின்னு என்ன பண்ணுவோம்? இப்போ காமினை வந்தார்ல, 2வது இப்போ தலைவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, சண்டையெல்லாம் நிறுத்துகிற ஐடியாலாம் இல்லை. உலகத்தில் இன்றைக்கி பார்க்க அரசியல் தலைவர்கள்லாம் பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த போர் நிற்க வேண்டும் என்பது அமெரிக்காவை விட ஈரானுக்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் அமெரிக்காவால் இந்த போரை இன்னும் 1 வருடம் 2 வருடம் கூட தாக்கு பிடிக்க முடியும். அமெரிக்காட்ட காசு இருக்குது, அமெரிக்காட்ட பவர் இருக்குது, அமெரிக்காட்ட அது இருக்குது, இது இருக்குது. ஆனால் ஈரானால் 2 வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியும். அப்படி தான்ப்பா காசாவை சொன்னீங்க, இப்படி தான் காசாவில் சொன்னீங்க. என்ன நடந்துச்சு? இப்போ வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. அதான் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் 3 நாளுன்னாங்க, அப்புறம் இதுன்னாங்க, இப்போ ட்ரம்ப் என்னன்னா அடித்து முடிச்சாச்சு, அடிக்கிறதுக்கு இடமே இல்லை, அதனால் போர் நிறுத்த போகிறேன்னு. எப்படி? அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, இனிமேல் தான்டா போரே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. இவரே வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கிறாங்க முஸ்தபாவை, அவருக்கே வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, ஒரு கால் போயிடுச்சு, கோமாவில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்குது. மறுபடியும் அவங்க ஒரு ஆடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, வீடியோ இது வரைக்கும் இமேஜ் வரல. புரியுதா? ஈமானுடைய வலிமை என்னன்னு புரியுதா? 10 நிமிஷத்தில் சூனியக்காரர்களுடைய எப்படி புரட்டி போட்டுச்சு. அப்படி தான் இப்படி இருந்த உமர் அந்த கையில் ஒரு பேப்பர் எடுத்தோன்னே எப்படி உமர் மாறிட்டார். புரியுதா? இப்படி நீ வந்து வேற எந்த கொள்கையோ சித்தாந்தமோ கொடுத்து இப்படி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஆளை மாற்றி காட்டு போகும். அப்போ அந்த அற்புதத்தை பார்த்து அவங்க மாற்றி ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி நமக்கு எது அற்புதம்? குரான். அதே வேலை தானே இதுவும் பண்ணும். மூசா நபியோட கைத்தடி தானே குரான். அல்லாஹ் ரசூலா கொடுத்த அற்புதம் தானே இது. இன்றைக்கி குரான் சொல்லக்கூடிய அந்த உண்மைகள் மக்கள் மத்தியில் வச்சோம்னா இப்படி மாறிடும். எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், பல கோடி மதிப்பான செல்வங்களை வந்து தூக்கி போட்டு வராங்க. இது ஹராமுன்னு தெரிஞ்சவொன்னு வேணான்ட்டு வராங்க. பெரிய பெரிய பதவிகளை தியாகம் பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் பயமாக இருக்குது. என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணலையே இஸ்லாத்துக்காக, இவங்கெல்லாம் மறுமையில் வந்தாங்கன்னா நான் செருப்படி மாட்டிக்குவேனே அப்படின்னு நமக்கு கவலையாக இருக்குது. நீங்களாம் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் இவங்க முன்னாடி நீ எல்லாம் யார்? டெய்லி படித்து 100 வாட்டி அல்லாஹ் இருக்கான், அல்லாவுடைய ரசூல் இருக்காங்க, அல்லாவுடைய தீனுடைய பொறுப்புகள் இருக்குது, அதுக்காக உங்களை தயார்படுத்திங்கடா, டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கடா, உழைச்சி முன்னாடி வாங்கடா, மறுமையில் போய் நின்று நன்மை சம்பாதிக்க பாருங்கடா, சோம்பேறித்தனம் படாதீங்கடா, இது வேலைக்கான இடம்டாங்கிறோம். யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது. 10 நிமிஷம் ஈமான். இவங்களுடைய அமலும் நம்மளுடைய அமலும் கொண்டு போய் வச்சா எது தட்டில் கணக்கும்? இவங்க தான் கணக்கும். ப்ரொஃபஷ்னல் அயோக்கியர்கள் இவங்க. மக்களை ஏமாற்றி வித்தை காமிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தோம். ஒரே நிமிஷத்தில் உலகப்பற்று போயிடுச்சு, காசு பற்று போயிடுச்சு, உயிர் பயம் போயிடுச்சு, பதவி ஆசை போயிடுச்சு, ஃபேமிலியுடைய பாசம் போயிடுச்சு. மனசுக்குள்ள அல்லாவுடைய சத்தியம், அல்லாஹ்கிட்ட இருக்கக்கூடிய வாழ்க்கை. ரசூல்லா சொல்கிறாங்க, ஈமான் என்ன தெரியுமா? ஈமான் என்ன தெரியுமா? உன் கையில் இருக்கிறத விட அல்லாஹ் கையில் இருக்கிறத விரும்புறது. இன்றைக்கி இருக்கிற நம்ம வீடு, இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிற காசு, நம்ம வச்சுருக்கிற இந்த பதவி, இதை விட
அல்லாவிடத்தில் போய் நிற்கிறதுக்கு ஆசைப்படுறது, இதுதான் ஈமான். மறுமை அதுக்கு ஆசைப்படுறேன்னு என்ன அர்த்தம்? அதுக்காக உழைப்பது. ஆசைப்படுறோன்னா உட்காந்து சும்மா கொடுத்தா எல்லாத்துக்கும் ஆசைப்படுவோம். சும்மா கொடுத்தா உனக்கு நீ எல்லாரும் ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு ஆசைக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் கிடையாது. இதை விட அதை சொல்கிறேன்ல, இவங்கெல்லாம் ஆசை வச்சது கம்மியாக, இதுக்கு மேலே உங்களுக்கெல்லாம் ஆசை இருக்குது முஸ்லீம்கள், நான் சொல்கிறேன். ஆனால் வேலை செஞ்சு வாங்குற மாதிரி ஆசை கிடையாது. சும்மா கொடுத்துடணும். அல்லாஹ் 4 தஸ்பீ சொல்லுவீங்க, அதில் கொடுத்துடணும். அடுத்தது அவங்க சொல்கிறாங்க பாரு, எங்கள் இறைவனுடைய சான்றுகள் எங்களிடம் வந்து விட்டன. எது? இந்த கைத்தடி. அவற்றின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் எனும் காரணத்திற்காகத்தான் நீ எங்களை பழிவாங்க நாடுகிறாய். அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காமிச்சான், அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், அதுக்காக நீ எங்களை பழிவாங்க பார்க்குறியா? உடனே அல்லாட்ட துவா செய்றோம், எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமை அருள்வார். இப்போ கையை அறுக்க போகிறாங்க, அதை தாங்கிக்கிறதுக்கு எங்களுக்கு சபர் மட்டும் கொடு. அதுவும் என்ன துவா பாரு, அறுக்கிறாங்க வேணான்னு இல்லை, அறுக்கட்டும், ஏற்றுக்கிறாங்க. அப்போ பனி இஸ்ராயல்கள் மேலே என்ன எஃபெக்ட் உள்ள, புரியுதா? இத்தனைக்கு இவர் இனத்தை சேர்ந்தவர் கூட இவர் கிடையாது. அப்போ அவர் சொல்கிறார், எங்களுக்கு பொறுமை அருள்வாயாக, மேலும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லீம்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக. நாங்கள் சாகும்போது கலிமாவோடு சாகணும், அந்த மரணத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி துவா கேட்குறாங்க. அதனால் இப்போ இதிலேருந்து நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க வரும்போது கேடுகட்டவர்களாக வந்தாங்க. போகும்போது உலகத்தினுடைய புனிதர்களாக அப்படியே போனாங்க. அப்போது ஒரு மனுஷனை கேடு கட்டவனா ஆக்குதுன்னா அவன்கிட்ட ஈமான் இல்லாத மனுஷன் ஆக கேடு கட்டவன். புனிதமானவன், மேன்மையானவன், உலகத்தில் அவன் மிகச்சிறந்தவன் அப்படின்னா அவனுக்கு வந்து ஈமான் இருக்கிறான். அப்போ ஈமானை கொண்டு தான் இந்த மனித குலத்தின், இந்த மனிதனுடைய மதிப்பு, அசல் மதிப்பு. யார் சிறந்த ஈமான் கொண்டிருக்கானோ அவன் தான் சிறந்தவன். யார்கிட்ட வந்து ஈமான் பலவீனமாக இருக்கோ அவன் ஆக கேடு கட்டான். யார்கிட்ட ஈமான் இல்லையோ அவன் ஆக கேடு கட்டான். புரியுதா? அசல் பொருள், அசல் மதிப்பு இங்கே என்ன? ஈமான் தான். இங்கே இருந்துட்டு இவங்க எங்கே போயிட்டாங்க? ஒரே நாள் வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கை, ஒரு நாள் இஸ்லாமிய லைஃபு இவங்களுக்கு என்ன பெரிய இதாகிடுச்சு. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய உலகத்தில் மூழ்கி இருக்கோம். என்ன மூழ்கி இருக்கோம்? நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், சௌகரியமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். என்ன, இதுதான் நம்முடைய இலக்கு. இன்னும் பார்த்தோன்னா நிறைய அந்த எஸ்கட்டாலஜி அதிகமாக பேசுகிற ஆட்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இறுதி நூற்றாண்டு பேசுங்க, இறுதி நூற்றாண்டு பேசுங்க. ஏன் பேச சொல்கிறாங்க? என்ன பேனிக்கு புய்தி கிளப்பிடணும். இன்னும் கொஞ்சம் நாளில் இது கிடைக்காம போயிடும், இன்னும் கொஞ்சம் நாளில் சோறு கிடைக்காம போயிடும், இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள்லாம் வறுமையில் வந்துடுவீங்க. இப்போவே நம்ம முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணலாம், இப்படி தான் ஆலோசனை நிறைய கேட்குறாங்க. என்ன பதில்? வீடியோ போடுங்க. வீடியோ என்னத்து போடுறது? இந்த இவர் ஹீலர் பாஸ்கர் ஒரு வீடியோ போட்டார். தங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து 1 கோடி ரூபா போகும், ஒரு பவுனு 1 லட்ச ரூபா, பல லட்ச ரூபாய் போகும். உடனே கேட்குறாங்க, இப்போ வாங்கி வைக்கலாமா? ஏண்டா, தங்கம் அவ்வளோ போகுதுன்னா அப்போ எதுக்குமே மதிப்பில்லைன்னு அர்த்தம். புரியுதா? அவ்வளோ காசு போட்டு என்னத்துக்கு வாங்குவான்? அவன் வாங்கி வச்சுட்டு என்னது பண்ணுவான்? அப்போல்லாம் கல்யாண ஃபங்க்ஷன் போவான், ஒரு மண்டபமும் ஃபங்க்ஷன் நடத்தாது, அப்புறம் எங்கேருந்து போவான்? புரியுதா? அப்போது அந்த வகனுக்கு வந்து வெயிட்டு கொடுக்குறாங்க. புரியுதா? நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? 3ஆம் உலகப் போர் வருது, சுச்சுவேஷன் ஒஸ்ட்டாக போகுது, இதெல்லாம் என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு நம்ம வந்து இந்த கல்வியை கொண்டு போய் சேர்த்தணும், மூமீன்களாக உருவாக்கணும். இந்த ஈமானிய வலிமை கொடுத்துட்டா எதை வேணாலும் தாங்கலாம். புரியுதா இல்லையா? இவங்களுக்கு இந்த தாங்குகிற சக்தி எது கொடுத்துச்சு? ஈமான் கொடுத்துச்சு. அதே அந்த வரும்போது ஃபிரௌன் மிரட்டின்னு வச்சுக்கோ, சொன்னதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்கல்ல, எனக்கு எவ்வளோ காசு தருவேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து காசும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஜெயிக்கிற போட்டியில் இல்லைன்னா சாவடிச்சிருவேன் அப்படின்னா, சரி சாமி நான் எங்கேயும் போக மாட்டேன் சாமின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ என்னங்கிறாங்க ஃபிரௌன்ட்ட, பண்ணுறா அட்ரா போட வாங்க, எனக்கு பின்னாடி அல்லா இருக்காண்டா போட அப்படிங்க. இத்தனைக்கு மூசா நபிக்கிட்ட எவ்வளோ நாள் இவங்க கிளாஸ் எடுத்தேன்? மூசா நபிக்கிட்ட ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஊரில் கேள்விப்பட்ட விஷயங்கள் வச்சு அப்படியே ஒரு முடிவு பண்ணி அப்படியே டக்குன்ட்டு முடிவு எடுத்துகிட்டு வர்றாங்க. இதுதான் விஷயம், அசல் வலிமை ஈமானு. அதுக்காகத்தான் இந்த குரான் கிளாஸஸ் நம்ம நடத்துகிறோம். புரியுதா?
இது வந்து ஏதோ பர்க்கத்துக்காக ஏதோ ரம்ஜான் மாதம் அல்லது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அதுக்காகலாம் நடத்தலை. ஈமான் உள்ளவர்களாக மாறணும். புரியுதா? தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், சிரமங்கள், பொறுப்புகள் எல்லாம் பண்ணணும். தியாகம்னா எல்லாமே தியாகம் பண்ணணும். எது? தூக்கத்தை தியாகம் பண்ணணும். புரியுதா? ஆறாமல் தியாகம் பண்ணணும். உன்னுடைய அதான் சொல்கிறேன்ல, நேரத்தை தியாகம் பண்ணணும். உன்னுடைய அறிவை தியாகம் பண்ணணும். உன்னுடைய உழைப்பை தியாகம் பண்ணணும். புரியுதா? வக்த ஃபுர்சத் ஹே கஹா காம் அபி பாக்கி. எங்கே நேரம் இருக்குது? இன்னும் வேலை நிறைய இருக்குது. நூரே தௌஹீத் கா இத்மாம் அபி பாக்கி. தௌஹீதை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணி இன்னும் பாக்கி இருக்குது. இது அல்லாமா இக்பாலுடைய கவிதை. அதை வச்சு புரிஞ்சுக்கணும். ஈமான் தான் மிகப்பெரிய செல்வம். இப்போது இது வரைக்கும் ஃபிரௌனுக்கும் அவங்களுக்குமான இந்த பேட்டலு. ஸோ இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் மீதி வந்து அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.